2026 ஐபிஎல் சீசன் சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பிளான் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீரர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த வீரர்களை பிளேயிங் 11 போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் அணியில் இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த பிளேயிங் 11 கொடுக்கப்படுமா அப்படின்ற தகவலும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, அதேமாதிரி சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் எந்த மாதிரியான பிளேயிங் 11 வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு, மைண்டில் வச்சுருக்காரு, எந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எப்போ தரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க தல தோனி அவர்கள், ருத்ராஜ் கைக்வாட். அதேமாதிரி ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கான டிஸ்கஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி சிஎஸ்கேடைய பிளேயிங் 11 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓப்பனிங் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மத்தி, ருத்ராஜ் கைக்வாட் 2 பேர் வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ இவங்க 2 பேர் ஓப்பனிங் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுடைய ஸ்டார்ட்அப் தான் கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்வாட் நீங்களே வந்து ஓப்பனிங் ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஆயுஷ் மத்தி ஒரு யங்கு அண்டர்-19 கேப்டன், இன்னொரு பக்கம் சிஎஸ்கேவுடைய யங் கேப்டன். ஸோ இந்த மாதிரி 2 பேருமே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல செட்பேக் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் பொசிஷனில் ஆடுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ருத்ராஜ் கைக்வாட் ஏற்கனவே பல சீசனில் ஓப்பனிங் ஆடி தான் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கே அணிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஓப்பனிங் பொசிஷனில் ஆடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் என்ன பிளானில் வச்சுருக்காரு, என்ன மைண்டில் இருக்கார், ஸோ ஒரு ஓப்பனிங் ஆடலாமா இல்லை மிடில் ஆடலாமா அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்காரா, ஸோ என்ன பிளான் வச்சுருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் சஞ்சீவ் ஆட வச்சுட்டு ருத்ராஜ் 1 பொசிஷன் தான் ஆடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போனார்னா கண்டிப்பாக கிளியராக வந்து அந்த இடத்துல ஆட போகிறான்றது தெளிவாக இருப்பார். அது எந்த ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, என்ன மாற்றங்கள் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் என் பொசிஷனில் கரெக்டாக ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ருத்ராஜ் போயிட்டுருப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மத்தியமும் ருத்ராஜ் கைக்வாட்டும் கம்பல்சரி ஓப்பனிங் ஆனாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, மைண்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. இந்த பார்ட்னர்ஷிப் வந்தாங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஆயுஷ் மத்தியமும் செம்ம ஃபார்மில் இருக்கார், உலகக்கோப்பை அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட்டும் செம்ம ஃபார்மில் இருக்கார், டொமஸ்டிக்லாம் நல்லா கலக்கன்னு கலக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் அவருக்கு ஒரு முக்கியமான சீசனாக இருக்கும். இந்திய அணிக்கு உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசன் அவருக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, எப்படி இந்த சீசனை வந்து அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சஞ்சு சாம்சன் T20 உலகக்கோப்பை வின்னிங்கே பயங்கரமாக ஆடி இருந்தார். ஸோ உலகக்கோப்பையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணியின் உலகக்கோப்பை வெல்வதற்கு ஒரு முக்கியமான பங்காக இருந்துச்சு. இந்த ஐபிஎல் சீசனையும் அதே மாதிரி T20 உலகக்கோப்பை எப்படி அடித்து கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஐபிஎல் கோப்பையும் அடித்து நம்ம தல தோனிக்கிட்ட அனுப்புவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவரை முக்கியமான வீரர்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அவரை வந்து ட்ரேட் மூலிமா சிஎஸ்கேனி ரொம்ப எஃபெக்ட் போட்டு அவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் பண்ணுவார். இந்த சீசன் அவர்கிட்டருந்து பல சிக்ஸர்களையும் பல இன்னிங்ஸையும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பிளானில் வர போகிறாரு, எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் ஆட போகிறாரு, ரொம்ப நாளாக தலை தோனிக்கிட்ட ஆடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த விஷயம் நிறைவேற போகுது. அதுவும் எல்லோ ஜெர்சியில் ஆடணும் அப்படின்ற கனவு இப்போ நினைவாக போகுது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லோ ஜெர்சியில் எப்படி தரப்போகிறான்னு சொல்லிட்டு அவரோட கற்றுக்கலாம். டெவால் பிரவேஸ் முக்கியமான கீ பவுலருங்க. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனாக இருக்க போகிறாரு, ஆல்ரவுண்டர். ஸோ நல்லா போடக்கூடிய திறமையான பவுலர். ஸோ அதே மாதிரி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கே எல்லா ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்ருக்கிறது இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட பெரிய விஷயத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பெரிய விஷயம் நடந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, என்ன மைண்ட் செட் வச்சுருக்காரு. ஸோ இப்போ வந்து அரைவல் ஆகிட்டார், சிஎஸ்கே கேம்போட ஜாயின் ஆகிட்டார். ஸோ இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை வந்து பார்க்குறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப 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 ஆவலோடு காத்துட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். வேறு மாதிரி இருக்க போகுது இந்த டைமு. நாம் வேறு மாதிரி கலக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான இளம் வீரர். 2025 மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட ஒரு இளம் வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேனி இவர் மேலே எந்தளவுக்கு இன்ஃபெக்டிவாக வந்து ஒரு பை பண்ணியிருக்காங்க அப்படின்போது எந்தளவுக்கு அக்ரெசிவான இன்டென்ட் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ ஒரு நல்ல ஃபினிஷிங் ரோலில் ப்ளே பண்ணுறதுனால மேபி வந்து சிஎஸ்கேனி அந்த ஃபினிஷிங் ரோலில் வர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இவரை வந்து பிக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு பிளானில் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு இருக்காங்க அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி கார்த்திக் சர்மா பர்ஃபார்மன்ஸு, அதே மாதிரி ஊர்வில் பட்டியல் ஒரு பக்கம் செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ அவர் எடுத்துகிட்டு வரதா
இல்லை இவருக்கு வாய்ப்பு தரதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸில் வந்து ஊர்வில் பட்டேல் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ கார்த்திக் சர்மா வந்து ஒரு யங்கன்றதுனால மேபி அவருக்கு பின்னாடி கூட சான்சஸ் கொடுக்கலாம். ஊர்வில் பட்டேல் போன சீசனே அவருடைய இன்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டொமஸ்டிக்லேயுமே செம்மையாக ஆடி இருக்கார் அப்படின்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் ஆப்ஷனாக ஊர்வில் பட்டேலை தான் வந்து சாய்ஸே இல்லாமல் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது ருத்ராஜ் கெக்வாட் கையில் தான் இருக்குது. ஸோ அவர் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் செட் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அடுத்து சிவம் துபே. ஸோ T20 வின்னிங் மூமெண்ட்டில் இருந்த ஒரு பிளேயர், செம்ம குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த T20 உலகக்கோப்பையில் கொடுத்துருக்காரு. ஒன் மேன் கேம்பியோ. ஸோ யாருமே பண்ணாத விஷயத்தை அவர் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக யாருமே இவருடைய பர்ஃபார்மன்ஸ் யாரும் பேசலை. பட் இவர் வந்து செம்மையாக ஆடி இருக்கார் உலகக்கோப்பையில். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. இவரும் வந்து ஐபிஎல்லில் வந்து கலக்குவார் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பிளானோட வர போகிறார் அப்படின்றத நம்ம பிரசாந்த் வீர் ரொம்ப முக்கியமான கீ இம்பார்ட்டன்ட் யங் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. தலை தோனி அவர்களும் இவரை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருடைய பேட்டிங், இவருடைய பவுலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிஸில் வந்து சிஎஸ்கே கேப்டன், முன்னாள் கேப்டன் தலை தோனி அவர்கள் இவரை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா அப்படின்றது வரக்கூடிய போட்டிகளில் தான் தெரியும். ஸோ எப்படி அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பண்ண போகிறாரு, சிஎஸ்கே அணிக்காக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. இன்னொரு விஷயம், இவருடைய பிளேஸ் கம்ப்ளீட்லி டாமினேட் தாங்க. கம்ப்ளீட்லி இவர் வந்து அந்த பிளேயிங் லெவலில் பர்ஃபெக்டாக இருப்பார். ரவீந்திர ஜடேஜா ரோல் எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல பர்ஃபெக்டாக அவர் அந்த இடத்துல ப்ளே பண்ண போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எம்எஸ் தோனி அவர்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தலை தோனி அவர்கள் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாங்களாம். விக்கெட் கீப்பராக வந்து உள்ளே ஆட போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. தலை தோனி அவர்களுடைய ரோல் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. தலை தோனி அவர்கள் இம்பேக்ட் பிளேயராக ப்ளே பண்ண போகிறாரா, இல்லை பிளேயிங் லெவலில் ஃபீல்டிங்கில் இருக்க போகிறாரா அப்படின்றது ரசிகர்கள் அவரோட காத்துட்ருக்காங்க. அவருடைய பேட்டிங்கை பார்க்குறதுக்கு, அவருடைய ஃபீல்டிங் ஸ்டைலை பார்க்குறதுக்கு தான் எல்லாம் வராங்க. ஸோ என்ன பண்ண போகிறாரு, ருத்ராஜ் கெக்வாட் என்ன பிளான் வச்சுருக்காருன்றது பார்ப்போம். ஸோ இந்த 11th பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் அவர் இன்ஜுரினால் வெளியே போயிட்டாருங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரையும் இன்னும் சிஎஸ்கே அஃபிஷியலாக வந்து பிக் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த பிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சுருக்காங்க, ஸோ யாரை வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பிளானில் வர போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். நாதன் எல்லிஸ் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கீ பவுலராக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து வெளியே போனதுனால ஸோ அந்த பிளேயிங் லெவலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகுது. யார் அஃபிஷியலாக வந்து அந்த பிளேயிங் லெவலில் வந்து அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பேராக வர போகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம். நூர் அகமது ரொம்ப முக்கியமான பவுலர். சிஎஸ்கே வந்து வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நூர் அகமது அவருடைய பவுலிங் இருக்க போகுது. இந்த சீசன் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. என்ன பிளானில் வர போகிறாங்க, நூர் அகமது அவர்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன பிளான் இருக்காரு, இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு அப்படின்போது ஸோ எந்த மாதிரியான திட்டத்தோட இந்த ஐபிஎல் தொடங்க போகிறார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மார்க் ஹென்றி முக்கியமான நியூ பவுலர். நம்ம சிஎஸ்கேனி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் எடுத்திருக்காங்க, உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவருடைய நம்பிக்கை தான். ஸோ நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல ஸ்பின் இருக்குது, நல்ல ஸ்விங்கும் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப முக்கியம். அவர் போடக்கூடிய அந்த முக்கியமான 4 ஓவர் சிஎஸ்கேனி எந்த அளவுக்கு வெற்றி பாதிக்க போகுது அப்படின்றது தீர்மானிக்க போகுது. அது எழுந்த மட்டும் இல்லை, இம்பாக்ட் பிளேயராக கலீல் அகமது யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலர் தான். போன சீசன் நல்லா போட்டார், ஒரு சில போட்டிகள் வந்து எக்ஸ்பென்சிவ் இருந்தார். பட் இருந்தாலுமே அவருடைய கம்பேக் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுதாங்க சிஎஸ்கேவுடைய 2026 பிளேயிங் லெவலில் இருக்க போது. இதில் எந்த வீரர்கள் வந்து வெளியே போனால் நல்லாயிருக்கும், எந்த வீரர்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெஸ்ட்டான பிளேயிங் லெவலில் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி சிஎஸ்கேவுடைய அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். பை சி யூ கைஸ்.